Good morning, sir. I'm Samiruddin. I'm Ashwin. I'm Ashwin. We created a project. Our project title is Multi-Spark. First of all, this project explores the multiple credible solutions for power problems. It includes a solar tracker system that increases solar panel efficiency. Solar power per stand with power storage for 24 hours operation. The microwave fuels that generate electricity by harnessing the natural automatic process of And add to water converter which extract water from atmospheric humidity. First of all, we created a solar tracker. First of all, solar panel system act ஆகுதுன்னா சன்லைட் கேப்சர் பண்ணி அந்த சன்லைட் ரேஸோட இன்டென்சிட்டியை பொறுத்து தான் எலக்ட்ரிசிட்டி கொடுக்கும். மோஸ்ட் ஆஃப் த பிளேசஸ்ல ஃபிக்ஸ்ட் சோலார் பேனல்ஸ் இருக்கு. ஃபிக்ஸ்ட் சோலார் பேனல்ஸ் ஆனது ஒரே டைரக்ஷன்ல ஃபேஸ் பண்ணிருக்கு. ஸோ வந்து அது மேலே கூடிய பர்டிகுலர் லைட் ரேஸை கேப்சர் பண்ணிட்டு தான் ஒரு லெஸ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அவுட்புட் நமக்கு தரும். இப்போ சன் ஈஸ்ட் வெஸ்ட் மூவ் ஆகும்போது சோலார் பேனல்ஸ் அந்த டைரக்ஷனில் ரொட்டேட் பண்ணால் நமக்கு ஹை இன்டென்சிட்டி ஆஃப் லைட் ரேஸை கேப்சர் பண்ணி எலக்ட்ரிசிட்டி ஜெனரேஷன் இன்க்ரீஸ் பண்ண முடியும். So that we created a solar tracker. So solar tracker la enna project வந்து என்னென்ன components யூஸ் பண்ணிக்கலாம் and Arduino Uno which acts as the brain of the circuit and LDR to LDR sensor light dependent resistor. ஃபர்ஸ்ட் இந்த LDR என்ன பண்ணும்னா ரெண்டு சைடுல ரெண்டு டைரக்ஷனல் லைட் ரேஸோட இன்டென்சிட்டியை ரீடிங்ஸா கன்வெர்ட் பண்ணி இந்த Arduino செய்யும். இந்த Arduino வந்து இந்த ரெண்டு ரீடிங்ஸ் கம்பேர் பண்ணி எந்த ரீடிங்ல அதிகமான இன்டென்சிட்டி ஆஃப் லைட் டிடெக்ட் ஆயிருக்கோ அதை கேப்சர் பண்ணி அந்த கமாண்ட் சென்ட் பண்ணி இந்த சோலார் பேனலை ரொட்டேட் பண்ண சொல்லுவோம். என்எஃப்சி பேசிக்காக இதை நாங்கள் எதுக்காக கிரியேட் பண்ணோம்னா இப்போ வந்து வேஸ்ட் சாயிலெலாம் இருக்குது, அக்ரிகல்ச்சருக்கு யூஸ் ஆகிற வேஸ்ட் சாயில்ஸ் இருக்குது. அந்த மாதிரி சாயில் இருக்கும் வேஸ்ட் வாட்டர் வந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து சாரி சாம்பல் இருக்குது, இது ஆனோட் ரியாக்டாக இருக்குது. இந்த சாரி சாம்பலில் இருக்கிற மைக்ரோப்ஸ் வந்து அதில் இருக்கிற ஆர்கானிக் மேட்டர் வந்து டீகம்போஸ் பண்ணணும். அப்படி பண்ணும்போது அதில் இருக்கிற கிடைக்கிற எலக்ட்ரான்ஸை இந்த அலுமினியம் பேப்பர் கேப்சர் பண்ணி இந்த வாட்டர் சாம்பிள் நம்ம நெக்ஸ்ட்டு சால்ட் சொல்யூஷன் ரெடி பண்ணியிருக்கோம். இந்த சால்ட் சொல்யூஷன் எதுக்காகனா ப்ரோட்டான்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக, பாசிட்டிவ் அயான்ஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக அந்த அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற பாசிட்டிவ் அயான்ஸை இந்த ப்ராப்பர் கலெக்ட் பண்ணி இந்த வாட்டர் சாம்பிள் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வாட்டர் சாம்பிள் இருக்கிற ஆக்சிஜனோட இந்த எலக்ட்ரான்ஸும் ப்ரோட்டான்ஸும் கம்பைன் ஆகி நமக்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணும். இதனால் நம்ம வந்து வேஸ்ட் சாயிலேருந்து கூட எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். சோலார் பவர் பஸ் ஸ்டாண்ட். ஸோ இது வந்து டே டைம் அப்போது நம்மளுக்கு வந்து என்ன லைட் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி நம்மளுக்கு நிறையா காம்பனன்ட்ஸ் ஒர்க் பண்ணும். ஆனால் நைட் டைம் அதுக்கப்புறம் க்ளவுடி டேஸ் ரெய்னி டேஸ் அப்புறம் நம்மளுக்கு வந்து அதிகமாக சன்லைட் கிடைக்காது. ஸோ அந்த டைம் வந்து இது வந்து எப்போ கிடைக்குதோ அப்போ வந்து இது வந்து ஒரு பவர் ஸ்டோரேஜ் மூலியமாக லைட் எனர்ஜி ஸ்டோர் பண்ணும். அதாவது பஸ் ஸ்டாண்ட் அப்படின்னா 24 ஹவர் ஆப்ரேட் ஆகும். ஆனால் சன்லைட்டை வந்து 24 ஹவர் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஸோ வந்து அந்த சன்லைட்டை கேப்சர் பண்ணி ஒரு பவர் ஸ்டோரேஜ் ஸ்டோர் பண்ணிட்டோம்னா நைட் அண்ட் க்ளவுடி டேஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் திஸ் இஸ் அன் ஆட் வாட்டர் கன்வெர்ட்டர். ஆட் வாட்டர் கன்வெர்ட்டர் வந்து பெல்டியர் மாடல் யூஸ் பண்ணுவோம். பெல்டியர் சிப்னா என்னன்னா இந்த சிப்போட ரெண்டு சர்ஃபேஸில் எலக்ட்ரிசிட்டி நான் பாஸ் பண்ணும்போது ஒரு சர்ஃபேஸ் ஹீட் ஆகும், இன்னொரு சர்ஃபேஸ் கோல்ட் ஆகும். இந்த கோல்டான சர்ஃபேஸ் என்ன பண்ண போறோம்னா அந்த அலுமினியம் பிளேட்டை ஃபேஸ் பண்ணி வைக்கிறோம். இந்த அலுமினியம் பிளேட்ல வந்து ஏர் மாலிகூல்ஸ் இருக்கும். அந்த ஹீட்டான சர்ஃபேஸை வந்து ஹீட் சிங்க் வந்து அந்த ஹீட் அப்சர்வ் பண்ணி பிசி ஃபேன் வழியாக வெளியேறும். இப்போ இந்த சர்க்யூட் ஃபுல்லாகவே ஒரு கோல்டான ஃப்ரீசிங் மாடியூல் தான் இருக்கும். இப்போ வந்து ஏர் மாலிகூல்ஸ் இந்த ஸ்டீல் பிளேட்ல இருக்கிறத வந்து டியூ பாயிண்ட் மேலே ஃப்ரீஸ் பண்ணும்போது நமக்கு அந்த ஏரோட மாய்ஸ்சரை இது வந்து வாட்டர் டேப்லெட்ஸ் தான் இதாகும். இந்த வாட்டர் டேப்லெட்ஸ் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணி ட்ரிங்கிங் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டா அக்ரிகல்ச்சர் பர்பஸ் ட்ரிப் இரிகேஷன் யூஸ் பண்ணிக்கலாம்.